ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான வீடியோவும் ஏர்பாட் பவுச் ஆர் ஸ்ட்ரிங் பேக். இது பாருங்கள், இப்போ சன்ஃப்ளவர் தீம் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. ஸோ சன்ஃப்ளவர் பவுச் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்ராச்செட்டிங்க்கு நியூனா பேசிக்ஸ் வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து 100% அக்ரலிக் யானில் தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதே யான் வேணும், நான் யூஸ் பண்ணுற யான் வேணும்னா எனக்கு கீழே வந்து தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நோசி ஷாப்பில் வந்து இந்த ஷேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% அக்ரலிக் யான். ஓகே, ஸோ அந்த பவுச்சுக்கு பண்ண இந்த ஆலிவ் க்ரீன் அண்டு எல்லோ, க்ரீம் கலர், ப்ரௌன் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மல்டி கலர் யான்ஸ் அண்டு செனிலி யான்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அவைலபிலிட்டி அண்டு ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக ஹேண்ட்மேட் கிஃப்ட் பண்ணணும், யூனிக்காக கஸ்டமைஸ் கிஃப்ட் பண்ணணுன்னா நான் பண்ணியிருக்கிற க்ராச்செட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் என்னோடய வாட்ஸ்அப் கேட்லாகில் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களோட லவ்டு ஒன்ஸுக்கு வந்து ஆனிவர்சரி கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட்ஸாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ராச்செட் ப்ராடக்ட், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல், என்னோட பழைய சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க், ரெண்டு சேனலையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிஐஒய் வீடியோஸ் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இந்த க்யூட்டான ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, கங்காவில் ஒலிவியா யான்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன். 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட் 3. ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரம் நல்லா வந்து டியூரபிளாகவும் இருக்கும் நம்ம இந்த பவுச்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரீம் கலர் ஸ்ட்ரிங்ஸுக்கு, சன்ஃப்ளவருக்கு வந்து எல்லோ, அப்புறம் பவுச் கலர் வந்து இந்த ஆலிவ் க்ரீன் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவரோட மிடில் கலருக்கு வந்து 2 ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் வந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து கங்காவில் பிக்னிக் யான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த கிரானி ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் 2 பீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ரவுண்ட் 1, 2, 3 அண்ட் 4 ரவுண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டார்க் கலர் ப்ரௌன் கலர் யான் வந்து எடுத்திருக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து ஈஸியாக வந்து க்ராச்செட்டிங் லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செயின் 2, 1, 2. ஓகே, செயின் 2. ஸோ இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 15 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யான் ஓவர், ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். இதான் ஒரு டபுள் க்ரூஷே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, 15 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். டோட்டலாக 16 நம்ம நினச்சிக்கிறணும். செயின் 2 எப்போவுமே ஒரு டபுள் க்ரூஷே. கையில் பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து செயின் 1, 2.
ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷியோட டாப்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணுங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. இப்போ நம்ம யான் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் க்ரோஷே போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செயின்க்கு அடியில் விடக்கூடாது. இந்த போஸ்ட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இதில் வந்து எனி போஸ்ட்டில் வந்து நீங்கள் இப்படி ஹூக்கை இப்படி நடுவில் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 வந்து காட்டன் யான், அதுக்கப்புறம் நான் அக்ரலிக் யான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அக்ரலிக் யானே ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அப்படியே நம்மளோட நெக்ஸ்ட் கலர் யானை வந்து கிராப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே. சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் க்ரோஷே. சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் க்ரோஷே. செயின் 1. ஓகே. செயின் 1. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, அகெயின் யான் ஓவர், சேம் ஸ்பேஸில் அகெயின் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸையுமே வெளியே எடுக்கணும். ஓகேவா? இதுதான் 2 டபுள் க்ரோஷே கிளஸ்டர். நெக்ஸ்ட் செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே கிளஸ்டர், அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரோஷே, அகெயின் 1 டைம், 2 லூப்ஸ், அகெயின் 3 லூப்ஸையுமே எடுக்கணும். செயின் 1. இது வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் மாதிரி அந்த ஸ்டிச் மாதிரி. அகெயின் நெக்ஸ்ட் வந்து இந்த செயினில் வந்து அண்டரில் ஒர்க் பண்ணிடாதீங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கும் நடுவில் தான் நம்மளோட ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணணும். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே கிளஸ்டர், 2 டபுள் க்ரோஷே கிளஸ்டர், 3 லூப்ஸ், செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 2, அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரோஷே, அகெயின் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் 3 லூப்ஸ் எடுங்க. செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக பண்ணணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா நான் பண்ணியிருக்கிறதுல இந்த செட் கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 வருது. ஆக்சுவலாக டோட்டலாக 16 வரணும். ஓகேவா? நான் எண்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ஓகே, 15 பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 16th ஒன் இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே கிளஸ்டர், செயின் 1. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, யானை கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 3rd ரோ பண்ண போகிறோம். இந்த எல்லோ கலர் யான், அக்ரலிக் யான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நியூ யானை எங்கே கிராப் பண்ண போகிறோன்னா, இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, செட் இருக்குல்ல, இதுக்கு சென்டரில் தான் நம்ம கிராப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சன்ஃப்ளவருக்கு பெட்டல்ஸ்க்கு வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். கிராப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாப்கார்ன் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செயின் 3, 1 2 3. இந்த சேம் ஸ்பேஸில் இப்போ செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகுது. இதே ஸ்பேஸில் 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் 1 2 3 and 4. ஓகே, 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. செயின் 2 போட்டால் இந்த ஹைட் வந்து மேட்ச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் செயின் 3 போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி பண்ணுறோன்னா, இப்படி இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4 5
இந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த லூப்பை வந்து கிராப் பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு அழகாக ஒரு மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3 பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு பெட்டல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக செயின் 3 போட்டு 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் எல்லாமே நீங்கள் 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். அடுத்த கேப்லேயே 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். ஹூக் வந்து இப்படி பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்டிச்சஸ் பாருங்கள், 1 2 3 4 5. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயோட டாப் இதில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்போ இந்த யானை டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். செயின் 3. ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் இந்த ரவுண்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து 16 பெட்டல்ஸ் இருக்கணும். ஓகே, நான் தேர்ட் டைம் பண்ணி காமிக்கிறேன். 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பாப்கார்ன். 1 2 3 4 5. 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு செயின் 3 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் பேசிக் ஸ்டிச்சஸ் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. பிகினர்ஸ் கூட, அப்சல்யூட் பிகினர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் 4 பண்ணியிருக்கிறேன். இப்படியே எண்ட் பண்ணி எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 பெட்டல்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக 16th ஒன் செயின் 3 போட்டாச்சு. லாஸ்ட் கேப்பில் 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் லூப் எடுத்தாச்சு. செயின் 3 1 2 3. டாப்பில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4th ரவுண்ட். நம்ம ரவுண்ட் 4 வந்து எங்கே யானை கிராப் பண்ண போகிறோன்னா இந்த செயின் 3 போட்டிருக்கிறோம்ல அந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 3 கேப். ஸோ இந்த எனி செயின் 3ல நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 3. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ்லே 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2. நெக்ஸ்ட் 2 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3. ஸோ செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷேனா ஒரு 3 ஸ்பேஸில் வந்து நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். 4th ஸ்பேஸில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு டபுள் க்ரோஷே மாதிரி யான் ஓவர் பண்ணணும். ஆனால் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே. இன்னும் 2 more டைம்ஸ் பண்ணணும். செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகே, அந்த கார்னர் வந்து நமக்கு நல்லா ஹைட் வர்றதுக்காக 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் செயின் 2 1 2
சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் ட்ரிபிள் crochet. 1 2 3 third time triple crochet. First 2 loops, second 2 loops, third 2 loops. ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு நல்லா இந்த ஸ்கொயர் மாதிரி கிடைக்கிறதுக்கு 3 ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3 எந்த செயின் ஒன்று எதுவுமே போடக்கூடாது. டைரெக்டாக அடுத்த ஸ்பேஸுக்கு போயிட்டு அடுத்த ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3 நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3 இந்த ஸ்பேஸில் ஃபோர்த் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் ட்ரிபிள் crochet. 1 2 3 3 times triple crochet, chain 2, 3 times triple crochet. 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எண்ணில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி முடிக்கிறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா சைடுமே பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் கார்னரில் 3 டைம்ஸ் ட்ரிபிள் crochetயோட ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். லாங் டெயில் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை இழுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் நீங்கள் பண்ணலாம். நான் இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். செயின் 3 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் வந்து இப்படி ஹூக் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச்சுக்கு பேக் சைடு இல்லை இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு செயின் ஃபார்ம் ஆயிரும். ஸோ தட் ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பேக் சைடில் யார்ன் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஆர்ட்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஹைட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் யார்ன் நீடில் வச்சு ஹைட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ஃப்ரண்ட் சைடு இது வந்து பேக் சைடு 2 பேக் சைடையுமே நம்ம ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கலர் லைட் ஆரஞ்சு கலர் யான் வந்து எடுத்துருக்கிறேன். பார்டருக்கு நீங்கள் எந்த கலர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது 2 இதுலேயுமே நீங்கள் சேர்த்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த கார்னர் 3 சைட்ஸ் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ இந்த செயின் 2ல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 1 ஓகே சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் crochet 1 டைம் சிங்கிள் crochet பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா இங்கே அந்த ட்ரிபிள் crochet இங்கே இருக்க நெக்ஸ்ட் செயினும் இங்கேயும் இந்த ட்ரிபிள் crochet பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பேக் சைடில் இந்த 2 இது வந்து ட்ரிபிள் crochet ஹைட்டாக இருக்குது. இந்த ட்ரிபிள் crochetக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். போத் செயின்ஸை இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம ஒன் டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகேவா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வரும். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக ஏன்னா 3 ட்ரிபிள் crochet பண்ணியிருக்கிறோம். 3 ட்ரிபிள் crochet இங்கே இந்த பக்கமும் 3 ட்ரிபிள் crochet கண்டிப்பாக இருக்கும். நமக்கு அழகாகவே இந்த ஸ்பேஸ் தெரியும். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி செயின் வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இது இங்கே இருக்கிற டபுள் crochet. ஸோ ஒவ்வொரு செயின்லேயுமே கரெக்டாக நீங்கள் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணுங்கள்.
இங்கே வந்து செயின் 2 ஸ்பேஸில் ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு செயின்லேயுமே டாப்பில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இந்த எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்குமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் வந்து பண்ணியாச்சு. அந்த 2 சைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பவுச் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செயின் 2ல 1 டைம் சிங்கிள் க்ரோஷே கட்டும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பவுச்சோட அப்பர் பார்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹூக் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாடி கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே அந்த க்ரீன் கலரே கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, செயின் 3 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இருந்து ஓகே 1 2 3 4. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து ஒர்க் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேப்பில் 16th one. ஓகே, 16 17. இங்கேயும் ஒவ்வொரு டைம் டபுள் க்ரோஷே 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 ஸோ 33. இந்த கேப்பையும் சேர்த்தா 33. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முடிச்சிட்டோம். நம்ம செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ணால் 34. ஓகேவா, ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதிலே ரவுண்ட் 2 என்னென்னா செயின் 3 அகெயின் 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் டபுள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் 33 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறனோ, ஃபஸ்ட்டு செயின் 3 இன்க்ளூட் பண்ணால் 34. ஸோ 33 டபுள் க்ரோஷே நீங்கள் ஓவராலாக பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 31 32 ஸோ 33. ஓகே, ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இது வந்து ரவுண்ட் 2. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம பவுச்சில் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப ஈஸி தான். செயின் 1 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 4 5 இப்படியே நீங்கள் கண்டினியூவாக பண்ணி எண்டில் வரைக்கும் நான் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு செயின் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யானை கட் பண்ணிக்கலாம். லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் பண்ணனால நான் இந்த ஸ்டிச்சில் பண்ணலை. இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் வந்து நான் க்ரீம் கலர் யான் எடுத்துருக்கிறேன், அக்ரலிக் யான். ஸ்லிப் நாட். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டெய்ல் எண்ட் விட்டுருங்க. ஸ்லிப் நாட். செயின் 60. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 59 60. ஓகே, இங்கேயும் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் நம்ம செயின் 3 போட்டோம்ல, அதுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங் போடணும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். நான் 2 சைடும் ஸ்ட்ரிங் போட போகிறேன். ஸோ அடுத்த யானையுமே நான் வந்து கோர்த்துட்டு இந்த டைம் இந்த சைடில் இருந்து நான் பண்ண போகிறேன். இந்த சைடில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பீட் அட்டாச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ மெட்டீரியல்ஸ் நீடலில் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உடன் பீடு இருந்தால், உடன் பீடுன்னு இல்லை, பேர்ல் பீடு, எந்த பீட் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபினிஷிங்கில் வந்து இந்த இடத்துல வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சைடு வந்து உங்களோட யான்ஸை வந்து கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிவிட்டு யான் நீடலில் வந்து கோர்த்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான சன்ஃப்ளவர் பவுச் வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.